டேஸ்ட்டான ரவை கிச்சடிங்க. இது எப்படி ஈஸியாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வணக்கங்க, ஐத்தா சமையலரே. ரவை கிச்சடி செய்யலாங்க. ஒரு கப்பு ரவை எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. பட்டை ஒரு துண்டு போட்டுக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் சோப்பு போட்டுக்கலாங்க. கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இஞ்சி ஒரு துண்டு கட் பண்ணி போட்டுக்கலாங்க. 2 பல் பூண்டு கட் பண்ணி போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதக்கி விடலாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. 1 கப்பு ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொதிக்கட்டுங்க. கொதிக்குதுங்க. இப்போ ரவையை போட்டுக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ரவையை போட்டு கட்டி இல்லாமல் கிளறலாங்க. ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாங்க. இந்த மாதிரி ரவை கிச்சடி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க.